அனைவருக்கும் வணக்கம். இன்று ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை தலைவரை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை பல்வேறு சிறப்பான சேவைகளை செய்து வருகிறது, நமக்கு தெரிந்து வருகிறது. அதாவது ரோட்டரி மாவட்டம் 3-1 என்றாலே ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை இடம்பெறும். அந்த அளவுக்கு அதாவது அவருக்கு பப்ளிக் இமேஜை அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலே அந்த சங்கத்தை மிக சிறப்பான முறையில் வழி நடத்திட்டு வராங்க. அந்த நிலைமையில் அவர் ஒரு மிக பெரிய தொழிலதிபராக இருந்து வரும் சூழ்நிலையில் தற்போது அவரை நம்ம சந்திக்கிறோம். இப்போ அவர் பாளையங்கோட்டை தலைவர் சாமுவேலை நம்ம சந்திப்போம். அவர்களிடம் இதுவரை என்னென்ன திட்டங்கள் செய்துள்ளார், அவருக்கு பிடித்தமான திட்டங்கள் என்ன என்பதையும் இது குறித்து நம்ம அவரிடம் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாமுவேல், தலைவர் பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கம். இன்று நம்முடைய பப்ளிக் இமேஜ் சேர்மன் மரியாதைக்குரிய ராமலிங்க அண்ணன் பேட்டிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே ராமலிங்க அண்ணன் ரோட்டரியிலேருந்து என்ன பழக்கம். அதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த தலைவருடைய இந்த ஓராண்டு அண்ணன் கூட தான் ஃபுல்லாக பயணித்தேன். நம்ம எது செஞ்சாலும் உடனே அவங்களுடைய தினத்தரணி பேப்பரில் ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது இப்போ சின்ன ப்ராஜெக்ட்டுக்கும் சரி, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, நல்ல ஃபுல்லாகவே ரீச் ஆச்சு. 3-2-1-2 கன்னியாகுமரியிலேருந்து காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக இன்று சாமுவேல் தான் எல்லாருக்கும் தெரியும்னா அது பிரத்யேக காரணம் ரோட்டரிக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணக்கூடிய அண்ணன் ராமலிங்க அண்ணனுக்கு உங்களுக்கு நன்றி நான் தெரிவித்து கொள்கிறேன். தொடர்ந்து அண்ணன் நீங்கள் என்ன உங்களுடைய சிறப்பான சேவை திட்டங்கள் குறித்து உங்களோட அதாவது ரோட்டரினாலே சேவை தான். சேவை ரோட்டரிக்கு வந்திருக்கோம். பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா தொழில் நான் கிளீனெக்ஸ் கெமிக்கல்னு சொல்லி கிளீனிங் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதை தொடர்ந்து சாமுவேல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட்னு சொல்லி நிறுவனம் வச்சுருக்கோம். அது நான் சமூக பணிகள், அரசியல் போன்ற இதில் நான் எல்லாத்தையும் இருக்கேன். அதனால் நாம் சேவை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது எப்படி செய்யலாம் என்ற நோக்கத்தில் நான் ரோட்டரியில் இணைந்தேன். ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கத்தில் இணைந்து நான் பணியாற்றி இருந்தேன். அதை தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக தலைவராக வேண்டும் என்று சொல்லி என்னை தலைவர் ஆகினாங்க. ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியுடன் நானும் அதை ஏற்றுக்கொண்டு தலைவராக போனேன். அது தலைவர் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னையை மாற்றிச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுது அப்போ நம்ம சாதா உறுப்பினர் போகிறதுக்கும் ஒரு தலைவராக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய குறைகள் நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே நம்மளை மதித்து நிறைய பேர் சொல்லும்போது நமக்கே கண்டிப்பாக செய்து கொடுக்கணும் என்று தோணுச்சு. அதில் முத்தாப்பன திட்டம் தான் நரி குறவர் காலனி. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கூட அந்த டைமில் கூட வந்திருக்கீங்க. நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேகு, பென்னு, பென்சில் போன்ற அனைத்து அவங்களுடைய கிட்டு, அது போக சுகாதார பொருட்கள் எல்லாமே கொடுக்க போனோம். அப்போ அவங்களுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன குடிசையை கூட இல்லை, ஒரு ஃப்ளெக்ஸில் கூட உள்ள தங்கியிருந்தாங்க. சுற்றி அந்த மறைவு கூட எதுவுமே கிடையாது. அதை பார்க்கும்பொழுது நம்முடைய பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக கண்டிப்பாக நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் என்று நான் அன்றைக்கே நான் தீர்மானித்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. கண்டிப்பாக சொன்னதை கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லும் மாதிரி நானும் நம்ம சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பாளையங்கோட்டை ரோட்டரி சார்பாக 4 வீடு பண்ணுறதுக்கு உடனடியாக ஸ்டெப் எடுத்து அதை உடனடியாக கொஞ்சம் நாள் ஆச்சு, ஒரு 2-3 மாதங்கள் ஆகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்லி போன மாதம் சிறப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர், நெல்லை மாநகராட்சி மேயர், துணை மேயர், மரியாதைக்குரிய ஆளுநர் வீரன்கான் சலீம் அவர்கள், துணை ஆளுநர் போன்ற அனைவரையும் நான் அழைத்து அது நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நெல்லை மக்கள், பாளையங்கோட்டை மக்கள் அனைவரும் ஒரு பாராட்டுகிற அளவுக்கு நான் செய்து கொடுத்தேன். அது மிக தலைவருடைய என்னுடைய அந்த பொறுப்பில் எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் என்றால் அது உண்மையில ஒரு முத்தாப்பான வீடு இல்லாதவர்கள் வீடு கொடுக்கும் திட்டம். அது பார்த்திங்கன்னா போன மாதமே மெடிக்கல் கேம்ப், அதுவும் சிறப்பாக நம்ம பாளையங்கோட்டை தொகுதியில் உட்பட்ட 32, 33 மற்றும் 34 வார்டு மக்களுக்கு நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணி கொடுத்தோம். அதுக்கும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர், நெல்லை மேயர், துணை மேயர் மற்றும் நம்முடைய ரோட்டரியினுடைய மாவட்ட ஆளுநர், வருங்கால மாவட்ட ஆளுநர் காந்தி சார், அப்புறம் நம்ம மாவட்ட ஆளுநர் வீரன்கான் சலீம் சார், நம்ம ஏஜி, அப்புறம் ரோட்டரி சங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் பிரபாகரன் சார் அனைவரும் வந்திருந்தாங்க. அதை பார்க்க வந்திருந்தாங்க. சக்தி ஹாஸ்பிட்டல் இணைந்து பண்ணியிருந்தோம். அதுவும் ஒரு மாபெரும் சிறப்பு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டில் பாதித்த பிள்ளை அவங்க திடீர்னு இதாகிட்டு அதுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக ரூபாய் 25,000 நிதி போய் நேராக போய் கொடுத்தேன். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது என்னை அறியாமலே ஒரு உத்வேகம் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம நம்முடைய
இல்லாதவர்களுக்கு நம்ம வந்து உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரோட்டில் சேர்ந்து இன்னும் உழைச்சு கொண்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய திட்டங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நாட்கள் கம்மியாக இருந்தாலும் அடுத்த வருடம் இணைந்து எங்கள் வருங்கால தலைவர் இருக்கார், எங்கள் அண்ணன் மாறி பண்ண, அவர் கூட இணைந்து நாங்கள் செய்யறதுக்கு வந்து நாங்கள் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறோம். இன்னும் நான் பண்ண திட்டங்கள் 100ல் வந்து 90% முடிச்சிட்டேன். இன்னும் 10 இருந்தாலும் அது மீண்டும் தொடரதான் செய்யும். எங்களோட பணி இன்னும் சிறப்பாக நடக்கும் என்று நான் உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். வேறு திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்காக சிறப்பு ஸ்டிக்கர் கொடுத்தீங்க, அதை பற்றி? அதாவது ரோட்டில் பொறுத்தவரை சாதி மதம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ரொட்டேரியன் அதுதான். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் போய் சரிங்க அம்மா, அதாவது ஒரு உயிர் வந்து உடைய வந்து அந்த அந்த இது வந்து விலை இல்லாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் தான் ஒட்டுரும். ஆனால் அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா உயிரை காப்பாது. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்டு அந்த ரோட்டை பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சத்தில் தெரியாமல் நிறைய பேர் விட்டுடுறாங்க. அதனால் அதுக்கு வந்து நாங்கள் யோசித்தோம். உடனடியாக திருச்செந்தூர் ரோட்டில் வந்து நின்று ஃபுல்லாக ஓட்டணும். அதுக்கு அடுத்த நாள் உடனே முருங்குச்சியில் சர்ச்சு முன்னாடி, கத்தீட்ரல் சர்ச்சு முன்னாடி இருந்து அங்கே வரக்கூடிய பாத யாத்திரை மக்களுக்கும் அப்போ வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். அப்போ வந்து மரியாதைக்குரிய தூத்துக்குடி மாவட்ட துணை ஆளுநர் மரியாதைக்குரிய மேடம் ஃப்ளோரா மேடம் அவங்க வந்திருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து அதில் அவங்களும் ஒட்டினாங்க. அப்போ வந்து அது செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன ஸ்டிக்கர் தான், பட் ஒரு லைஃப் சேவிங் இதாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாளையங்கோட்டை ரோட்டு சங்கம் சார்பாக நம்ம செஞ்சுட்ருக்கோம் தொடர்ந்து. வேற என்ன, ஒவ்வொரு கருத்தரங்கிலும் கலந்து கொள்ளும்போது உங்களுடைய, அதாவது உண்மையிலேயே வந்து ரோட்டரி கருத்தரங்கத்தில் வந்து ஒரு கருத்தம் கூட விடாமல் நான் எல்லா கருத்துக்கும் போயிருக்கேன். இந்த ஆண்டில் வந்து எல்லா செமினாருக்கும் வந்து அட்டன் பண்ணி நல்ல அனைவரையும், எங்களுடைய ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் வந்து ஒன்று திரட்டி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 4 வாரத்துனால நாங்கள் எப்பவும் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து செய்யணும். அது போகும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப் எல்லாமே வந்து நம்ம கூடிச்சு, எல்லாத்தையும் பழக முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ் ஃபெலோஷிப்னு ஒன்று இருக்குது. அதாவது ரோட்டரி வந்து ஒன்லி சேவை பண்ணிட்டு பிஸ்னஸும் நம்ம அதில் வந்து பண்ணலாம். அதனால் எல்லாத்தையும் பழக ஒரு நண்பர்கள் கிடைத்தது. அதை வைத்து பலருக்கு சேவை செய்வதுக்கு வந்து ரொம்ப உதாரணச்சு. எல்லாத்தையும் பழகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து செமினார் தான். அப்போ இது வந்து என்னுடைய இந்த ரோட்டரி இந்த பீரியடில் வந்து நான் வந்து அனைத்து செமினாருக்கும் வந்து அட்டன் பண்ணேன். இப்போ அடுத்த வரதுக்கும் அவார்ட்ஸுக்கும் நான் வந்து எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் சிறப்பாக கோயில்பேட்டு நடக்கு. அதுக்கு எங்கள் பாளையங்கோட்டை ரோட்டேஷன் சார்பாக ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய தாய் கழகம் வந்து திருநெல்வேலி, அவங்க நடத்த செமினாருக்கு வந்து நாங்கள் ஃபுல் 100% ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி. அது என்னோட தனி மிகப்பெரிய சிறப்பு என்று நான் வந்து தெரிவித்து கொள்கிறேன் உங்கள்கிட்ட. அடுத்தபடி கருத்தரங்கில் மிக முக்கியமான கான்ஃபரன்ஸு ரோட்டரி மாவட்டத்தில் மிக முக்கியமாக கூறப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக, அதாவது 3 நாட்கள் திருவனந்தபுரத்தில் வச்சு பண்ணியிருந்தாங்க. திருவனந்தபுர அல்சாஜ் அந்த கன்வென்ஷன் சென்டரில் வச்சு மிக சிறப்பாக இருந்துச்சு 3 நாளும். முதல் நாள்லேருந்து 2ஆவது நாள் 3 நாள் நல்ல ஸ்பீக்கர்ஸ், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு எல்லாமே நல்ல ஒரு பண்ணியிருந்தாங்க. அதில் போகும்போது இன்னும் ஃபேமிலி பாண்டிங், எல்லாரும் ஃபேமிலியாக இருந்திருந்தாங்க. அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள், அந்த மக்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள், அதோடைய கல்ச்சர் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அதனால் வருஷம் கான்ஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி சிறப்பாக நடவடிக்கை வந்து வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக அரசியல் பணிக்கும் ரோட்டரி பணிக்கும் உள்ள வித்தியாசமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோட்டரியில் தொடர்ந்து பணி செய்வதற்கான காரணம்? இந்த அரசியல் பணி, ரோட்டரி பணி எல்லாமே வந்து நற்பணி தான். அதனால் அந்த பணிக்கு வந்து நம்ம அர்ப்பணிக்கணும், அதுதான் வந்து முக்கியம். அதனால் அரசியல் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாத்தையும் ஒன்றிணைத்து நம்ம செல்வது தான் நம்மளுக்கு தனி சிறப்பு என்று சொல்லுவோம். அதனால் எல்லாமே சேவை தான். அரசியலுக்கு போய் நம்ம சேவை தான் செய்ய போகிறோம், ரோட்டில் போய் நம்ம சேவை தான் செய்ய போகிறோம். அதனால் நான் எல்லாமே ஒன்றா தான் நினைக்கிறேன். எது பிரித்து நான் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. எல்லாமே எனக்கு வந்து ஒன்று தான். அதனால் தொழிலையுமே நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து அதை அர்ப்பணிப்போடு அது வந்து வீடுலாம் வீடு கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து ஒரு சேவை தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதனால் எல்லாமே நமக்கு வந்து ஒன்றாக கொண்டு போயிட்டுருக்கேன். வருங்கால தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வருங்கால தலைவரை பொறுத்தவரை அப்படின்னா எல்இடி மாரிப்பண்ணா வந்து உண்மையிலே வந்து ஒரு தனி சிறப்பான ஒரு நபர். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2, 3, 4 ஆண்டு நண்பரும் கூட. அவர் வந்து இந்த ஒரு வருங்கால தலைவர், ஒரு பிரசிடென்ட் எலெக்ட், அதாவது என்னைய வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் ஜெய்சன் என்னுடைய நண்பர், அவர் வந்து அந்த காலரை வந்து எனக்கு போடும்பொழுது வந்து அவருக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் என்பது அவர்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியும். நம்ம கூட இந்த ஃப்ரெண்டுக்கு நான் வந்து காலர் போடும்போது மதிப்பு. அதே மாதிரி என் கூட இருந்த உண்மையில் உழைத்த, அதாவது 1 வருடம் வந்து ரோட்டரியில் வந்து எல்லாத்துக்கும் வந்தார். நான் கூப்பிட்ட உடனே
அடுத்த நிமிஷமே வண்டி எடுத்துட்டு அவர் வெளியே எங்கே இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சினாலும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னாலும் உடனடியாக வருவார். அதுதான் வந்து முக்கியமானது. அவருடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம், அவர் உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் இந்த தலைவர் பதவி. இந்த பாளையங்கோட்டையினுடைய ஒரு புகழ்பெற்ற பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கத்திலிருந்து வருங்கால தலைவர் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் அவருடைய எல்இடி மாரியப்பன் வந்து உண்மையில் அவர் உழைப்பு அந்த அங்கீகாரம் தான் இன்னைக்கு தலைவராக வந்தார். அண்ணனுக்கு வந்து தொடர்ந்து வாழ்த்துக்கள். அண்ணன் கூட அவருக்கு ஃபுல் சப்போர்ட். நாங்கள் வந்து பாளையங்கோட்டை ரோட்டரி சார்பாக அடுத்த உடனடி தலைவர் முறையிலும் நான் வந்து ஃபுல்லாக அவருக்கு வந்து கிளப் அட்மினிஸ்ட்ரேஷன் முடியும். அது நான் ஃபுல்லாக நான் வந்து இருந்து என்ன சேவைகள்னாலும் ப்ராஜெக்ட்னாலும் இதுக்கு மேலே நான் சாமியல் பண்ணுறதுலாம் வந்து கம்மி தான். அவர் இதோட சிறப்பாக செய்ய வந்து நான் அன்பு வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்து வருகிறேன். கவர்னரின் அதிகாரப்பூர்வ வருகை எப்படி இருந்துச்சு? அதில் என்னென்ன சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தினீங்க? கண்டினியூ ப்ராஜெக்ட். கவர்னரின் அதிகாரப்பூர்வ, அதாவது ஆளுநரின் அதிகாரப்பூர்வ வருகை, அதாவது இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து இந்த ஆளுநர் அதிகாரப்பூர்வ வருகையில் முதலாக திறக்கப்பட்ட பாளையங்கோட்டை ரோட்டரி சங்க அலுவலகம் இது வந்து எங்களுடைய அலுவலகம் தான். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதுவும் மாவட்ட ஆளுநர் அவருடைய பொற்கரங்களால் இந்த அலுவலகம் வந்து திறக்கப்பட்டது. அது வந்து எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதே நான் ஒரு வருஷம் நான் வந்து இப்போ பண்ண திட்டத்துக்கு பெரிய வெற்றின்னு நான் நினைப்பேன். ஏன்னா மாவட்டத்தில் சந்தோஷமாக வந்து இதை தாண்டி வைத்து எண்ணெயை அமர வைத்து அவர் அழகு பார்த்தார் பக்கம் நின்று. அதுதான் இதில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் இது ஒரு மைய பகுதியில் குலவணிகம் ரயில்வே கேட் அருகில் ஒரு மைய பகுதியில் நம்முடைய சங்க அலுவலகம் வந்து நான் வந்து என்னுடைய இந்த தலைவருடைய என்னுடைய பீரியடில் வந்து இந்த எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த அலுவலகம். அதனால் ரொம்ப மிக மகிழ்ச்சி. அது போக அன்றைக்கு ஒரு நம்ம வந்து எங்களுடைய மெம்பர் பகவதி அவர்கள் வந்து அஸ்போன்ஸ் பள்ளியில் வந்து ஊஞ்சல் விளையாட்டு உபகரணங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். அதில் ஏஜி சுக்கலிங்க சார் தான் கலந்து வச்சாங்க. அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பான திட்டம். அது எங்களுடைய ஜிஓவி வந்து ஜங்ஷனில் வச்சு நடந்தோம். மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்ட், பாளையங்கோட்டை ரோட்டரியில் கூடிய சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின். அதை வந்து எங்களுடைய ஆண்ட்ரோனை வந்து ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வொகேஷனல் அவார்டு, அதுக்கு வந்து கல்வி உதவித்தொகை, அதுக்கு வந்து பல திட்டங்கள். அதே மாதிரி எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு கிராம இது வந்து 50,000 மதிப்புள்ள கிருமி நாசினி பொருட்கள் நான் வந்து இலவசமாக நான் வந்து கொடுத்துருந்தேன். இதெல்லாம் வந்து சுகாதாரத்தை வந்து நம்ம ரோட்டில் இருந்து சுகாதாரம் முக்கியம், அது டெவலப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அதனால் பல விஷயங்கள் நேற்று கூட அந்த சுற்றுச்சூழல் தினம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரின்னு சார்பாக நான் பதவி எடுத்த அன்று முதல்ல வந்து நட்டது மரம்ன்றது தான். முதல் ப்ராஜெக்டே மரம் நட்டுறது. அதனால் அதையும் சிறப்பாக மரத்தை வந்து ஃபுல்லாக எங்கெங்கே எங்களுக்கு ப்ராஜெக்ட் போடணுமோ அங்கெல்லாம் மரத்தை நட்டுருக்கோம். இது வந்து ஒரு மரம் நட்டாலும் சரி 100 மரம் நட்டாலும் சரி அந்த மரம் வளர்ந்து அது நிழலாக இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் வரம்போது தான் எல்லாருக்கும் வந்து மிக மகிழ்ச்சி. அதுவும் நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து எங்களுடைய ஜிஓவியில் வந்து அதுமாதிரி மாவட்ட ஆளுநரும் என்னை வந்து தனியாக பாராட்டினாங்க. உங்கள் கிளப்பு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 50% மேலே நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை வந்து கூட்டிருக்கீங்க சொல்லி எங்களை வந்து தனியாக பாராட்டினார். அது உங்களுக்கு சரியான அவார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் அவர் சொன்னாப்புல மாவட்ட ஆளுநர் அவர் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.